வணக்கம் மக்களே, விசுவாசிக்கிறவங்கள் ஒவ்வொருவரை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். நீங்க யார்? இந்த விசுவாசத்திலே தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவராக உங்கள் வழிகளை நகர்த்துகிறீங்களோ, தேவன் முடியாததையும் உங்க வாழ்க்கையின் மீது முடியக்கூடியதா இடத்துல மாற்றுவார். முடியாதது தேவனுக்கு அல்ல, உங்களுக்கு. என தேவனால் கூடாத காரியம் இந்த ஒன்றும் இல்லை. நம் எல்லோருக்குமே இந்த தெரியும். என்னுடைய சூழ்நிலை கடினமானதா இருக்கு, என் பிரச்சனை கடினமானதா இருக்கு, என்னுடைய வாழ்க்கை போராட்டமானதா இருக்கு. உங்களுடைய பலத்தில், என்னுடைய பலத்தில், யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, இது கடினமான ஒன்றா இருக்கிறத பார்க்கலாம். ஆனா தேவனுடைய பலத்திலே எது கடினமானது, எது முடியாதது, ஒன்றுமில்லை என்பதுதான் நீங்கள் இந்த அறிந்த பதில். அது நாம் எல்லோருமே அறிந்தது. இந்த வாரத்தினுடைய கடைசி நாளில் நாம் இந்த இருக்கிறோம். இந்த வாரம் அருமையானதை சென்றது. சரியா சொல்ல போனா மாதத்தினுடைய கடைசி நாட்களை கூட நாம் நெருங்கி இருக்கிறோம். நான் சொல்ற சரியா? தேவன் சூழ்நிலையை உங்களுடைய வாழ்க்கை மீது இந்த மாற்ற விரும்புகிறார். இந்த 2025 வருஷத்தை நான் பல கனவுகளோடு இந்த தொடங்கினேன். ஏற்கனவே இந்த ஜனவரி, பிப்ரவரி, இப்ப மார்ச் மாதம் இந்த முடிய போகிறது. புது மாதத்தை நாம் தொடங்க போகிறோம். புது மாதம், புது வாழ்க்கையினுடைய துவக்கமாய் இந்த மாற இந்த நாள், இது மாதத்தினுடைய இறுதிக்காக இருந்தாலும் வழிகளை இந்த உண்டாக்குங்க. என தேவன் வித்தியாசத்தை ஏற்படுத்த விருப்பம் உள்ளவராய் இந்த இருக்கிறார். ஆம், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அதி அற்புதமான செய்ய விரும்புகிறார். எனவே தான் நம்முடைய ஆலயத்தில் தொடங்கின இந்த விசுவாசத்தினுடைய நிகழ்வின் கூட்டத்திலே நீங்கள் எங்களுடைய இணைய உங்களை நான் வரவேற்கிறேன். என்ன நிகழ்வு இந்த வீடியோவை பாருங்கள் கூடவே. நீங்கள் ஒரு வாசலை கடக்கும் பொழுது புதிய அனுபவத்திற்குள் நுழைகிறீர்கள். வாய்ப்புகள் நிறைந்த புதிய சூழல்கள். இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள். எருசலேமின் வாசல்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுதல். பரிசுத்த நகரம். தெய்வீக அடையாளங்களுடைய நகரத்தின் 7 வாசல்கள். யாழ் வாசல், தமஸ்குவின் வாசல், புதிய வாசல், சியோனின் வாசல், ஏரோதின் வாசல், சிங்கங்களின் வாசல் மற்றும் தங்க வாசல். ஒவ்வொரு வாசலும் தனிப்பட்ட அர்த்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டது. இப்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை துவங்கி 7 ஞாயிற்றுக்கிழமைகளில் எருசலேமின் 7 வாசல்களின் ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தொடுவதற்காக எங்களுடன் இணையுங்கள். 282 கீழ் 681 1000 விலகு அண்ணா சாலை, சென்னை 600600. உங்களுக்கு அருகாமையில் உள்ள யுனிவர்சல் ஆலயத்தில் இணையுங்கள். தெய்வீக ஆசீர்வாதத்தின் காலத்தில் நுழைவதற்கான வல்லமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாரா? மிக சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் எருசலேமினுடைய 7 வாசல்களின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்த வாரங்கள் முழுக்க இந்த 7 வாரங்கள் நீங்க யார் கூட்டத்தில் எங்களோட இணைந்தீங்களோ உங்களுக்கு தெரியும். நாம் இந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு வாசலிலிருந்து தேவன் எந்த செய்தியை நமக்காக வைத்திருக்கிறார், தேவன் எந்த பதிலை நமக்காக இந்த இடத்துல கொடுக்கிறார். இந்த ஜெபத்தை நம்முடைய ஆலயத்தினுடைய பிஷப்புகளும் பாஸ்டர்களும் ஒவ்வொரு வாசல் அருகே நின்று ஜெபித்ததை நீங்க பெற்றிருக்கீங்க. ஆனா இங்கு நான் இந்த நேரம் ஒரு ஆர்வத்துக்குரிய விஷயம் சொல்ல போறோம். இந்த எருசலேமின் 7 வாசல்களை கடந்து 8வது வாசலானது ஒன்று இருக்கிறது. 7 வாசல் தானே, 8வது வாசலா? இந்த வாசல் தங்க வாசல் என்று அழைக்கப்படக்கூடியது. ஆம், இந்த வாசலானது தங்க வாசல் என்று அழைக்கப்படக்கூடியது. இந்த வாசல் அருகே இங்கு 2 தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. ஒரு தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது, இன்னொன்று ஏறக்குறைய நிறைவேற்றப்பட போகிறது. நீங்க என்ன சொல்றீங்க? 8வது வாசல்ன்றீங்க, தீர்க்க தரிசனம் இந்த உரைக்கப்பட்டதுன்றீங்க, ஒன்று நடந்தது, இன்னொன்று இந்த நடக்க போதுன்றீங்க. எதை குறித்து நீங்க இந்த பேசுறீங்க? நீங்கள் இதை தெரிந்து கொள்ள விரும்பினால் நாளை நம்முடைய ஆலயத்தின் கூட்டங்களில் நீங்கள் எங்களோட இணைய உங்களை நான் இடத்துல வரவேற்கிறேன். ஏன்னா இந்த வாசல் உங்களுடைய வாழ்க்கையின் மீது மிகப்பெரிய பதில்களை, குறிப்பாய் சொல்லப்படால் இந்த 7 வார ஞாயிற்றுக்கிழமை இந்த எருசலேமின் 7 வாசல்களின் ஆசீர்வாதங்களின் முழுமையை கொடுக்கக்கூடிய வாசலின் ஜபமாய் நாம் இதை செய்ய போகிறோம். என்ன, எப்படியாக நீங்கள் பெற போகிறீர்கள்? தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அனுமதியானதை கொடுங்க. அவர் மாறாத தேவனாக இருக்கிறாரே. ஆம், அவர் மாறாத தேவனா இருக்கிறார். எனவே நாளை காலை வழிகளை உண்டாக்குங்கள். 9:30 மணிக்கு நீங்கள் எங்களோடு கூட இந்த இணைந்திருங்கள். நீங்கள் எங்களுடைய மிக சிறப்பான விருந்தாளிகளாய் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள
உங்களுக்கான வழிகள் இந்த இடத்தில் கற்றுக் கொடுக்கப்படும். விசுவாசத்தில் எங்களோடு கூட்டத்தில் இணைந்திருங்கள். தொடர்ந்து நாம் இந்த இடத்தில் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான சாட்சியை இந்த இடத்துல நீங்க பார்க்க நான் விரும்புறேன். ஒவ்வொரு முறை அருமையான சாட்சி சொல்றீங்களே, ஏன்னா வாழ்க்கை என்னவாக இருந்து தேவன் என்னவாக இந்த இடத்துல மாற்றுகிறார் என்பதை பார்க்கும்போது இதை எப்படி நான் அருமைன்னு சொல்லாம இந்த இடத்துல இருக்கிறது. என்னது அது? சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நான் எப்போ ஜோவை சந்திச்சேனோ அவர் என்ன அன்போடையும் பாசத்தோடையும் நடத்தினாரு. அவர் ஒரு நல்ல நபரா இருந்தாரு. எனவே நான் அவரை நேசிக்க ஆரம்பிச்சேன். அவ என்னுடைய இளவரசி. நான் எப்போதுமே அவகிட்ட சொல்லுவேன் அவ ஒரு நாள் என் கூட இருந்தா அவளை நான் ராணிய போல பார்த்துப்பேன். ஆனா என்னுடைய யோசனையில நான் வெறும் அவளை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா காலம் கடந்து போக போக நான் அவளை நேசிக்க ஆரம்பிச்சேன். அப்பொழுது அந்த நேரம் நாங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து இருக்க தீர்மானிச்சோம். அதன் பிற்பாடுதான் மோசமான காரியம் நடப்பெற்றது. அவர் என்கிட்ட ரொம்பவே முரட்டுத்தனமா நடந்துகிட்டாரு. அவர் என்ன அதிகமா அடிப்பாரு. என்ன ரொம்பவே மட்டமா நடத்தினாரு. நிறைய முறை என்னுடைய உடம்புல இருக்க எலும்புகளை உடைச்சிருக்காரு. நான் நினைச்சேன் நான் சாக போறேன்னு. இந்த எரிச்சலும் மோசமான கோபமும் எனக்குள்ள இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையா இருந்தேன். எங்களுடைய வாழ்க்கை முழுமையா அழிக்கப்பட்டது. நாங்க ரொம்பவே தரித்திரத்துல வாழ்ந்தோம். ஏன்னா நாங்க சம்பாரிச்ச பணம் எல்லாமே கெட்ட பழக்கத்துக்காக செலவிடப்பட்டது. அவருடைய பணமும் என்னுடைய பணமும் சேர்த்து. அது மட்டும் இல்லாம உண்மையில என் மனைவியை கூட்டிக் கொண்டு நான் இங்க போய் வசிச்சேன். இந்த இடம் ரொம்ப மோசமான ஒரு இடம். இந்த எரிச்சலும் இந்த கோபமும் எனக்குள்ள இருந்தது. ஆனா இதை விட அதிகமா நான் அவளை வெளியே வேலைக்கு போக விட மாட்டேன். நான் அவளை வெளியே வேலை செய்ய விட மாட்டேன். நான் அவளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைத்துருவேன். அது மட்டும் இல்லாம வீட்டினுடைய ஜன்னலை கூட நான் சாத்திட்டு பிற்பாடு அந்த சாவியை நானே வைத்துக் கொள்வேன். இந்த முழுமையான குழப்பத்துக்கு நடுவில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏறக்குறைய அவர் என்ன கொண்டு இருப்பாரு. என்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்க ஒருத்தவங்க தேவனுடைய வல்லமை குறித்து எனக்கு சொல்லியிருந்தாங்க மற்றும் அவரால் என்ன செய்ய முடியும்னு. ஏன்னா நான் கஷ்டப்படுறத அவங்க பார்த்தாங்க. அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல விடுதலை கிடைக்கும்னு. அவங்க அந்த ஆலயத்துல இருந்த ஒரு நபர். அவங்க சொன்னதை கேட்கும்பொழுது எனக்கு குழப்பம் ஏற்பட்டது. இருந்தாலும் அது எனக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணுச்சு. நான் இவர்கிட்ட என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போகும்படி கேட்டேன். நான் முதலாவது ஆலயத்துக்கு போக ரொம்ப தயக்கப்பட்டேன். நான் போலான்னு சொன்னேன். நான் யோசிச்ச விஷயம், நான் என்னுடைய மனைவியை ரொம்ப காயப்படுத்துறேன், கவலைப்படுத்துறேன். ஆனா அவ மட்டும் என்ன வாங்க ஆலயத்துக்கு போலான்னு சொல்றாளே எப்படி? நான் சொன்னேன் போலாம். போனோம் ஆலயத்துக்குள்ள. போகும்போது நான் எல்லா இடத்தையும் சுத்தி பார்ப்பேன். ஏன்னா என்னை யாராவது முறைச்சாங்கன்னா அதையே ஒரு காரணமா பயன்படுத்தி நான் இவளை வெளியே கூட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்படி அது நடக்கல. நான் என்னுடைய மனைவி கிட்ட யாராவது வந்து பேசுறாங்கன்னா அதே ஒரு காரணமா பயன்படுத்தி அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியே வரணும்னு நினைச்சேன். ஆனா அப்பொழுது எதுவுமே நடக்கல. என்னுடைய மனைவி என்னை பார்த்து கேட்டாங்க, வாங்க நம்ம புதன்கிழமை ஞாயிறு போலாம் ஆலயத்துக்குன்னு. என் மனைவியை தனியா போக நான் அனுமதிக்க மாட்டேன். அதனால சொன்ன நானும் வரும் கூட. நாங்க ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாலும் கூட அந்த நரகத்தினுடைய வாழ்க்கை தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. நாங்க புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை கூட்டத்துல கலந்து போவோம். உண்மையாகவே அவருக்கு அது பிடிச்சிருந்தது. இருந்தாலும் அந்த மூர்க்கத்தனம், கோவம் தொடர்ந்து அங்க இருந்தது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னா ஆலயத்தை விட்டு வெளியே வந்த உடனே அவர் புகைப்பழக்கத்தோட சேர்ந்து அந்த கேனபிஸ், அந்த போதையை எடுத்துக்க ஆரம்பிச்சார். நான் அதை பார்த்து நான் ஏமாற்றம் அடைந்தேன். ஆனாலும் நானும் வீட்டுக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சேன். நான் ஆலயத்திற்குள்ள வரும்போது வேறு ஒரு நபரை போல காட்சி அளிப்பேன். நான் ஆலயத்திற்குள்ள நல்ல குணத்தோட நடந்துப்பேன். என் மனைவியுடைய கரத்தை பிடித்து ஜெபிப்பேன். குடும்பத்திற்காக ஜெபிக்கிற நேரத்துல என் மனைவியை கட்டி அணைத்து நான் அவளை அன்பு செய்யறேன்னு சொல்லுவேன். ஆலயத்திற்குள்ள தேவனை போல நான் காட்சி அளிப்பேன். ஒரு நல்ல மனுஷனா இருப்பேன். மற்றவங்க என்னுடைய திருமணத்தை ஒரு உதாரணமா பார்ப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல நிஜம். பாஸ்டர் ஆமேன்னு சொன்ன உடனே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார்னு சொன்ன உடனே, ஆலயத்தினுடைய கதவுகளை தாண்டி சென்ற உடனே நான் வேறு ஒருவரை போல மாறிடுவேன். என் மனைவி என்னன்னு கேட்டா நான் என் மனைவி அடிப்பேன். என் மனைவியை தாக்கியிருக்கேன் நிறைய முறை. பல நேரத்துல என் மனைவி ஒரு பக்கம் அழுவா, நான் ஒரு பக்கம் தேவன் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை கேட்பேன். நான் செஞ்ச எல்லா வேலையும் வெளிவேடக்காரனை போல இருக்கும், பொய்யில வாழுகிறவனை போல இருக்கும். எப்பெல்லாம் என்னுடைய மனைவியை நான் தாக்கி காயப்படுத்தணும் அந்த நேரமே எனக்குள்ள மன வருத்தம் ஏற்படும். நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்பேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் கேட்பேன் அவகிட்ட பலமுறை. நான் இப்படியாக இந்த வார்த்தையை கூட சொல்லியிருக்கேன். எல்லாருமே சொல்லுத போல நான் இனிமேலும் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிரு. நான் அவகிட்ட அழுதுருக்கேன். ஆமா, என்கிட்ட கூட அழுவார். நான் கண்ணீர் விட்டு அழுவேன். நான் வாய்ப்பை கேட்பேன். ஆண்டவர்கிட்டயும் கேட்பேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனா அந்த வாய்ப்பு எல்லாம் எனக்கு கோபம் வருகிற வரையும் மட்டும்தான் இருக்கும். பல வருஷமா என்னுடைய வாழ்க்கை ஒரு குகையில வாழ்ந்ததை போல நிறைய விதமான சலிப்பு ஏற்பட்டது. என் வாழ்க்கையில எல்லாமே குறைவா மோசமான நிலையில இருக்கு. இது எல்லாவற்றையும் நான் விடணும்னு நினைச்சேன். பல வருஷமா ஆலயத்திற்குள்ள பல வருஷமா நான் ஞானஸ்தானத்தை பத்தி கேட்டிருக்கேன். ஞானஸ்தானம் பல வருஷமா நான் ஆண்டவர் என்னை நகர்த்தி கொண்டு செல்லணும்னு நினைச்சு காத்துட்டு இருந்தேன். சரியான வாய்ப்பு வர வேண்டும் எனக்கு தேவன் கிட்ட இருந்து. அது போல நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்பெல்லாம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வருதோ,
எனக்கு அந்த சிறப்பு நிகழ்ச்சி வரும்போது மிகுந்த சோகத்தோடு நான் இருப்பேன். மிகுந்த சோகம் எனக்கு ஏற்படும். ஆலயத்துல சாட்சிகளை காண்பிக்கும் போது நான் பார்க்க மாட்டேன், நான் கழிவறைக்கு போயிடுவேன். என்ன அதிகமா தொந்தரவு படுத்தின விஷயம் என்னன்னா, சாட்சியில நான் என்ன செஞ்சா என்ன மாற்றத்தை பெறுவனோ அதே விஷயத்த அவங்க செஞ்சு அவங்க மாற்றத்தை பார்த்திருப்பாங்க. பாவத்தை விட்டு வெளியே வரணும், தப்பான விஷயத்தை விட்டு வெளியே வரணும். நாங்க ஆலயத்துக்கு போயிட்டு இருக்க அந்த நேரத்துல தான் எங்களுக்கு முதலாவது பிள்ளை பிறக்கப்பட்டான். நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அதிகமா கேட்ட ஒன்று, என்னுடைய மகனுக்காக எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று நான் தேவன்கிட்ட கேட்டேன். ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள போய் என்னுடைய மனைவியை நான் தாக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய மனைவி அந்த நேரம் எங்களுடைய குழந்தையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அடிக்கும் போது என்னுடைய மனைவி திரும்பிட்டாங்க. அந்த அடி எங்களுடைய குழந்தையின் தலை மேல பட்டுடுச்சு. என்னுடைய குழந்தை அந்த நேரம் வெறும் 3 மாசம் குழந்தையா இருந்தா. என்னுடைய குழந்தை ரொம்ப அழுவ ஆரம்பிச்சுனா. நான் அவனுடைய தலையை தொட்டு பார்த்தேன். எந்த அளவுக்கு அவன் தலை ரொம்ப மென்மையா இருந்தது. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. போலீஸ் வந்துடுச்சு. சைரன் சவுண்ட். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே வந்துட்டாங்க எங்களுடைய வீட்டுக்கு. அந்த நேரம் நான் என்னுடைய நெஜத்தை நான் பார்த்தேன். என் முழு உலகமே உடைந்து கீழே விழுந்தது. நான் உதவிக்காக தேடும் போது கூட என்னுடைய பெருமை என்னை தடுத்தது. நான் முதல் முறையா உதவி கேட்க வரும்போது ஒரு இளமையான ஒரு போதகரை பார்த்தேன் ஆலயத்துக்குள்ள. அவர் என்கிட்ட கேட்டார், எப்படி நான் உங்களுக்கு உதவி செய்யலாம்? அதுக்கு பதிலா நான் கேட்டேன், உன் வயசுல நீ எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? உனக்கு வயசு என்ன? அந்த நிலைக்கு வர ஆண்டவர் என்னை அனுமதிச்சார். ஏன்னா நான் அந்த நேரம் உட்கார்ந்து இவரோட பேச 18-19 வயசு தான் இருக்கும். இவருக்கு முன்னாடி என் கண்ணீரை விட்டு நான் அழுவ தொடங்கினேன். நான் கண்ணீர் விட்டு அழுது எல்லாத்தையும் சொன்ன பிற்பாடு நான் நினைச்சேன், இப்போது எனக்கு மனசை தேத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை இவர் பேச போறாரு அப்படின்னு நினைச்சேன். அவர் சொன்னது என்ன தெரியுமா? இவ்வளவு வயசாவது அழுகுறியே, நீ செஞ்ச எல்லாத்துக்கும் நீ அவமானப்படணும். இது எல்லாத்தையும் நீ தான் செஞ்சேன்னு சொல்றனா, ஏன் இப்போ கதறி அழுகுற? இங்க கவனிக்க, உங்களுடைய உள்புறத்தை நீ மாத்திக்கலனா உங்களுடைய வெளிப்புறம் அப்படியே தான் இருக்கும்னு சொன்னாரு. ஆண்டவர் உங்களுக்கு வேலைக்காரன் கிடையாது. அவரை வெறும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, நிதானமான வார்த்தை அவர் சொல்லுவார்னு நினைச்சேன். இவர் எனக்கு தன்னம்பிக்கை கொடுப்பாரு, எல்லாமே சரியாயிடும் நினைச்சேன். ஆனா அந்த நேரம் இவர் பேசின வார்த்தை, என்னுடைய உண்மை எனக்கு முன்பாக வந்தது. அந்த உண்மை உள்ள வார்த்தை தான் என்ன விடுதலை செய்தது. நான் எனக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன், நான் நிச்சயமா மாறணும். என்னுடைய கடந்த வாழ்க்கையில நான் என்ன செஞ்சனோ, நான் முன்னாடி செய்த தப்பை செஞ்ச பிற்பாடு வெறும் மனம் மட்டும் வருந்தினேன். ஆனா என்னுடைய நிஜத்தை நான் ஏற்றுக்கொண்டு நான் சொன்ன, ஆண்டவரே, நான் உண்மையாகவே மனம் திரும்ப விரும்புறேன். நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய போறேன். நான் எல்லாத்திலிருந்து மனம் திரும்ப போறேன். நான் சொன்ன, இப்படி ஆண்டவரே, நான் எவ்வளவு நேரத்தை வீணாக்கியிருக்கேன், எவ்வளவு தப்பான காரியத்தை நான் செஞ்சிருக்கேன். நான் தண்ணீர்ல ஞானசானம் எடுக்க தீர்மானிச்சேன். நான் தண்ணீர்ல ஞானசானம் எடுத்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமா எடுத்துக்கொண்டது இந்த தீர்மானத்தை நான் செய்ய. நான் தண்ணீர்ல ஞானசானம் பெற்ற உடனே என் வாழ்க்கையின் மாற்றத்துக்கான முதல் படியை நான் எடுத்து வச்சிருந்தேன். நான் அந்த நேரம் புரிந்து கொண்ட மிக முக்கியமான விஷயம், நான் பரிசுத்தாவியை தேடணும். உடனே பரிசுத்தாவியை. அதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரே ஒரு நோக்கமா மாறினது. அதுக்காக என்னுடைய முழுவதையும் கொடுத்தேன். பரிசுத்தாவியை பெற நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். அந்த நேரம் இஸ்ரவேல் சபை நிகழ்ச்சி வந்தது. நான் மிக முக்கியமானது, என்னுடைய பொருட்களை நான் தியாகம் செய்ய வேண்டியதா வந்தது. 5 வருஷமா நான் நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தேன். அந்த பெருமையை தியாகம் செய்ய வேண்டியதா இருந்தது. ஆலயத்திற்குள்ள இருந்த அந்த 5 வருஷமான முகமூடியை நான் எடுத்து போட வேண்டியதா இருந்தது. நான் தேவனுடைய பீடத்தின் மீது ஏறினேன். அங்க நான் தேவன்கிட்ட பேசினேன், என் ஆண்டவரே, என் தேவனே, நான் அங்க சொன்ன, இனிமேலும் நான் போய் சொல்லி நடிக்க விரும்பல ஆண்டவரே. நான் ஜெபத்துல முன்னாடி உன்னை அன்பு செஞ்சேன்னு சொன்னா, ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில நான் உன்னை முதல் இடத்துல வைக்கல. இதை நான் என் முழு நேர்மையோடு உனக்கு சொல்லுகிற ஆண்டவரே. இது எல்லாமே உண்மைனா, நீ சகலத்தையும் உருவாக்கினது உண்மைனா, நான் உன்கிட்ட இந்த உதவியை கேட்கிற ஆண்டவரே. எனக்குள்ள இந்த அன்பு தேவை உன் மீது. எனக்குள்ள உன்னுடைய ஆவி வேண்டும். அந்த ஜெபத்தை தான் நான் செய்தேன் தேவனுக்கு முன்னாடி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் புதன்கிழமை கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அந்த கூட்டத்துல பாஸ்டர் சொன்னார், யாருக்கு பரிசுத்தாவி இல்லையோ, உங்களுக்கு பரிசுத்தாவி வேணும்னா நீங்க முன்பாக வாங்க, நீங்க பரிசுத்தாவியால் இன்னைக்கு நிரப்பப்படுவீர்கள் என்று சொன்னார். எனக்கு முன்னாடி வந்து மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற யோசனை இருந்துச்சு. ஆனா இந்த முறை எனக்கு இல்லை. நான் முன்னாடி போனேன். நான் தான் முன்னாடி வந்தேன். அந்த இடத்துல பீடத்து முன்பாக சென்று என்னுடைய 2 கரத்தை நான் உயர்த்தினேன். நான் சொன்ன, ஆண்டவர், எனக்கு தெரியும் நீர் வல்லமை உள்ளவர், உனக்கு சக்தி இருக்கு, எனக்கு இந்த ஆவி வேணும். அந்த நேரம் எனக்கு எந்த விதமான புல்லரிப்பும் ஏற்படலை, எதையும் என்னுடைய சரீரத்துல உணரல. ஆனா எனக்குள்ள ஒரு உறுதி, நான் தேவனுடைய குரல் அந்த நேரம் கேட்டேன். இந்த குரல் எனக்கு, நீர் என்னுடையவன், நீர் என்னுடைய ஆஸ்தி என்கிற குரலை நான் கேட்டேன். அந்த நேரம் தேவன் என்னை மாத்தினார். தேவன் என்ன ஒரு புதிய மனுஷனா மாத்தினார். அவருடைய மனுஷனா மாத்தினார். எனவே நான் தேட ஆரம்பிச்சேன். எனக்கும் பரிசுத்தாவியானவர் வேணும்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கணவர் மட்டும் எனக்கு போதுமானவர் கிடையாது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துல நான் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டு அவர் என் வாழ்க்கையின் மீது வந்தார். எனக்கு வல்லமையை கொடுத்தார், எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். நான் ஒருபொழுதும் அனுபவிச்சிடாத அந்த சமாதானம், எனக்குள்ளாக இருந்த வெறுமையை அவர் நிரப்பினார். இன்னைக்கு ஜோ ஒரு அக்கறையான மனுஷன், எல்லாவற்றுக்குமே எனக்கு உறுதுணையா நிக்கிற ஒரு கணவர்,
நான் முன்னாடி என் கரத்தை பயன்படுத்தி என் மனைவியை ரொம்ப காயப்படுத்தினேன். ஆனா இன்னைக்கு அதே கரத்தை பயன்படுத்தி என் மனைவிக்கு நான் பரிசு மட்டுமே கொடுக்குறேன். முன்பாக என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி என்னுடைய மனைவியை திட்டுவேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி என்னுடைய அன்பே, என் அன்பே. என்னுடைய செல்லமே என்று சொல்லுவேன். நம்ம எப்போ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறோமோ அதிலிருந்து வருகிற மாற்றம் நாம் மட்டும் கிடையாது, எல்லோராலையும் அதை பார்க்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுது தான் நம்ம உண்மையா யாரா இருக்கும்னு தெரியும். உண்மைதானே பாஸ்டர் இது? ஏன்னா நம்ம வெளியே இருக்கும்பொழுது நம்ம ஒரு நபரா இல்ல வேற ஒரு நபரா நம்மளை வெளிப்படுத்துறது ரொம்பவே சுலபம். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுது தான் உண்மையா நம்ம யாரா இருப்போம் நம்ம வெளிப்படுத்துவோம். அன்றைக்கு நான் காயப்படுத்தின என்னுடைய மகன் இதோ இன்றைக்கு எங்களோடு கூட தேவனுடைய பிரசனத்திற்குள்ள இருக்கிறான். 5 வருஷமா எது நடக்கலையோ இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. பல வருஷம் ஆலயத்திற்குள்ள இருந்து எனக்கு என்ன நடக்கலையோ, நான் எப்போது தேவனுக்கு என் கண்களை திறக்க போறேன்னு தீர்மானிச்சனோ நடக்க தொடங்கினது. செழிப்பு வர தொடங்கினது. எனக்கு தேவன் எனக்கு ஒரு நிறுவனத்தை தொடங்க யோசனை கொடுத்தாரு. இதோ இன்னைக்கு நான் அந்த நிறுவனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வீடு இப்போ பீச்சுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு. தேவன் என்னுடைய வாழ்க்கையின் பல இடத்தை மாத்திருக்கார். நான் எடுத்த தீர்மானம் என்னுடைய பழைய வாழ்க்கையை புதைத்து என் பழைய வாழ்க்கை குறித்து மறக்க, அந்த பழைய வாழ்க்கைக்கு பதிலாக தேவன் அவருடைய பிரசனத்தையும் ஒரு புதிய வாழ்க்கையின் துவக்கத்தையும் எனக்கு கொடுத்திருக்கார். மிக சரியாக இதுதான் தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஆனா என்னுடைய கேள்வி மீண்டுமாக, யார் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ அல்லது முதல் முறையா இந்த நிகழ்ச்சி இந்த நீங்க பார்க்கிறோன்னு சொல்லக்கூடியவரா இருக்கீங்களோ, மீண்டும் உங்கள் எல்லோரிடத்திலும் என்னுடைய கேள்வியானதுதான், தேவன் இந்த மாற்றத்தை பதிலை கொடுக்க தயாராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா? நான் தயாரா இருக்கேன். இப்படியாக சொல்றது ரொம்ப எளிமையானது. என யார் வேண்டுமானாலும் இதை சொல்லலாம். தயாரா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவன் என்ன வழியை கொடுக்கிறாரோ அந்த வழியை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து செயல்பட ஆயத்தமான ஒருவராய் நீங்கள் இருக்கிறீர்களா? இதுதான் தேவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஏன்னா நான் நம்புறேன், நான் தயாரா இருக்கேன். என் வாழ்க்கை தேவன் மாத்தலாம். என் வாழ்க்கை தேவனுக்கு சொந்தமானது. நம்முடைய வாயின் வார்த்தையிலே இதை சொல்வது எளிமையானது, மிக எளிமையானது, நாம் யோசித்து பார்ப்பதை விட. ஆனா இதை நிரூபிக்க வேண்டுமே ஆனால் இதுதான் தேவன் நம் ஒவ்வொருத்தரிடத்துல பார்க்க விரும்புகிறார். எப்படியாக நான் இதை நிரூபிக்கணும்? அவர் சத்தத்திற்கு 100% கீழ்ப்படிவதன் மூலமாக, அவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் நீங்கள் கீழ்ப்படிவதன் மூலமாக மட்டுமே இது சாத்தியமானதா இந்த இடத்துல மாறுகிறது. இந்த கீழ்ப்படிதல் எப்படியான ஒன்றா இந்த இடத்துல இருக்கும்? இந்த கீழ்ப்படிதல் மூலமாய் தேவன் எப்படியாக ஒருவருடைய வாழ்க்கைக்குள் முடியாததை முடியக்கூடியதா இந்த இடத்துல மாற்றுகிறார். நீங்க இந்த சாட்சியின் மூலமாய் பார்க்க நான் இந்த இடத்துல விரும்புகிறேன். என இந்த தாயார் எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை, தன் குடும்பத்தை, தன் பிள்ளையை மீட்டெடுத்தார். தேவன் எப்படியாக வழிகளை இந்த இடத்துல கொடுத்தார். இவர் கீழ்ப்படுகிறது என்ன? அதனுடைய பதிலாய் இன்று இந்த சாட்சி எப்படியாக உருவாகியது? சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. மன அழுத்தம், பதற்றம், பயம் எங்களுடைய 2 வயது அன்புள்ள மகளுக்குள்ளாக இருந்துச்சு. என்னுடைய மகள் எரிச்சல் அடைந்தது போல நடந்து கொள்ள ஆரம்பிச்சா. எந்த அளவுக்குன்னா எல்லா எல்லைகளையும் தாண்டினது போல. அவ அதிகமா அழுவா. அவளுடைய அழுகை எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஆழமான ஒரு சோகத்துல இருந்து வந்த அழுகையை போல இருந்துச்சு. ஆனா அவளுக்கு வெறும் 2 வயசு தான் ஆகியிருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா என்னுடைய குடும்பத்தார்ல இவ வயசுலயே அநேக குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் சாதாரணமா நடந்து கொண்டாங்க. இதெல்லாம் பார்த்து நாங்களே எங்களுக்குள்ளாக கேள்வி கேட்டுக்க ஆரம்பிச்சோம். ஏன் அவ இப்படி அழுறா? ஏன் அவ இவ்ளோ கஷ்டப்படுறா? அவ சில நாட்களா தூங்க மாட்டா, சாப்பிடாமலே இருப்பா. அவளுடைய அழுகை உண்மையாவே வலியுடைய அழுகையா இருந்துச்சு. இது எங்களையுமே தொந்தரவு படுத்த ஆரம்பிச்சது அவளோட சேர்த்து. எனவே நாங்க மருத்துவ ரீதியா உதவி தேட ஆரம்பிச்சோம். முன்பாகல இருந்தே நாங்க குழந்தைகள் நல மருத்துவரை பார்த்துட்டு இருந்தோம். இது இல்லாம நாங்க நியூராலஜிஸ்ட பார்த்தோம், சைக்காட்டிஸ்ட பார்த்தோம், தெரபிஸ்ட பார்த்தோம். அவங்களிடத்துல நாங்க வழிகாட்டுதல் தேடினோம். இது எல்லாமே ஒரு 6 மாதம் நடந்துச்சு. கடைசியில எங்களுக்கு டயக்னோசிஸ் ரிப்போர்ட் வர வரைக்கும். வெறும் 2 வயது குழந்தை பதட்டம் மற்றும் அதிக அளவு மன அழுத்தத்தால கண்டுபிடிக்கப்பட்டா. இது நாங்க கண்டுபிடிக்கும் பொழுது உலகமே எங்க தலை மேல விழுந்தது போல இருந்துச்சு. அவளுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எங்களால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. இது எங்களுடைய முழு குடும்பத்தினுடைய கஷ்டமா இருந்துச்சு. எல்லோருமே ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டோம். மருத்துவத்தால அவளை கட்டுப்படுத்தவே முடியல. அவ மாத்திரை எடுத்துக்கொள்ளும் பொழுது சுயநினைவே இல்லாம ஆயிடுவான். அதுக்கு பிற்பாடு ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் கழிச்சு மீண்டுமாக அந்த இறுக்கம் அவளை நடுக்க ஆரம்பிச்சது. அவ அதிகமா அழுவா. அவளுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்துப்பா. அவ கத்த ஆரம்பிப்பா. அவ தரையில விழுந்துருவா. நாங்க செய்த எல்லாவற்றையுமே தாண்டி நாங்க எல்லாத்துக்கும் வழி தேடிட்டே இருந்தோம். மருத்துவ உதவியை தாண்டி நாங்க நிறைய விஷயம் தேடி பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது நாங்க தவற விட்டோமா, ஏதாவது ஒரு ரிப்போர்ட் இல்லையா அப்படின்னு.
அந்த நேரம் நிறைய விஷயத்த நாங்க படிச்சோம். நிறைய பேரிடத்துல பேசினோம். அப்பதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, "இது வளர்ற பருவம் இப்படிதான் இருக்கும்" அப்படின்னு. அது சரியா 2 வயசுல நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பருவத்துல குழந்தைகள் எரிச்சல் அடைவாங்க. அவங்க கீழ்ப்படியாம போவாங்க. எனவே நாங்க நினைச்சோம், சரி இது வெறும் சாதாரண பிரச்சனை தான். இது பெரிய பிரச்சனை கிடையாது. மன அழுத்தம்லாம் கிடையாதுன்னு. இந்த மாரி நாங்க யோசிச்சதுனால நாங்க மருத்துவ ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நாங்க புறக்கணிச்சோம். இது எது நாள் வரைக்கும்னா, கடைசி ஒரு நாள் ரொம்பவும் மோசமான சூழ்நிலையை அவளோட அனுபவித்தோம். நாங்க வேலை செய்யும்பொழுது அவ எங்களுடைய அம்மா வீட்ல இருப்பா. எங்க அம்மா எனக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணாங்க, "இங்க பாரு, நீ வீட்டுக்கு வந்து இவள பாரு. ஏன்னா இவ அழுறத நிறுத்த மாட்றா." அவ 2 மணி நேரத்துக்கு மேல அழுதா. எனவே பக்கத்துல இருக்கவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த நாள் நான் நினைச்சேன், என்னுடைய மகள நான் இழக்க போறேன்னு. தேவனுக்கு நன்றி அந்த நேரம் போலீஸ் அங்க போயிருந்தாங்க. பக்கத்துல வீட்ல இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க இருக்கவங்களுக்கு எங்கள பத்தி தெரியும். ஏன்னா இந்த ஊரடங்கு சமயத்துல எங்களுடைய அம்மா கூட என்னுடைய குழந்தை விளையாடுறத அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எனவே அவங்க யோசிச்சாங்க, "என்ன நடக்குது இப்போ? என்ன ஆச்சு?" அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. பக்கத்துல இருக்கவங்க கேட்டிருந்தாங்க எங்க அம்மா கிட்ட, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி. "ஏன் குழந்தை இப்படி அழறா?" அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்கிட்ட கேட்கும்பொழுது நான் அவங்களுக்கு விளக்கி சொன்னேன். என்ன நடந்துச்சு? எல்லா சூழ்நிலையுமே நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவளுக்கு வந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்த பத்தியும் நாங்க பேசினோம். அவங்க சொன்னாங்க, "இங்க பாரு, நாங்க இத வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆனா நீ இன்னும் அதிகமா உதவி கேட்கணும், உதவி தேடு" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த தருணம் எங்கள பொறுத்தவரைக்கும், அதுதான் எங்களுக்கு தேவையான பெரிய உதவியா இருந்துச்சு. அவங்க யார் இடத்துலயும் சொல்லாம இருக்கிறது தான். அந்த நாள் என்னுடைய மகள் அவளுடைய முகத்தையே கீறிக்கிட்டா. அவ காயப்படுத்தப்பட்டா. அதிகபட்ச கோவத்தினால அவ தன்னுடைய முகத்த இறுக்கமா மூடிக்கிட்டா. அவளுடைய கழுத்த அந்த அளவுக்கு அதிகமா அவ தேய்ச்சா, ரத்தம் வர அளவுக்கு. இது எப்படின்னா, ஒரு நபர் அதிகபட்ச மன அழுத்தத்துல செய்றது போல இருந்துச்சு. அவ கைய அறுத்துக்க ஆரம்பிச்சா. அவ இதெல்லாம் என்னன்னு புரிந்து கொள்ளாமலே செய்ய ஆரம்பிச்சா. ஒரு தாயா, இது எல்லாமே எனக்கு ரொம்பவே கடினமா இருந்துச்சு. ஆமா. அவள அந்த மாரி பார்க்கறதுக்கு. வெறும் 2 வயசு தான். ஆனா அந்த நேரம் எனக்கு உண்மையாவே புரியல. ஏன் இது எங்களுக்கு நடந்துச்சுன்னு. அப்பதான் நான் என் கணவர அழைத்தேன். அந்த நேரம் தான் என்னுடைய மனைவி என்னை அழைத்தாள். "பாரு, பயங்கரமா அழுறா. பக்கத்துல இருக்கிறவங்க போலீஸ கூப்பிடுறாங்க. அவ தன்ன தானே கிறிக்கிறா இல்ல. அவ கழுத்த அந்த அளவுக்கு நெருக்கி கீறிக்கிட்டா." எப்போ இந்த மாரி நடந்ததோ, அந்த நேரம் போலீஸ் அங்க வந்தாங்க. தேவனுக்கு நன்றி, அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க நடந்த எல்லா சம்பவத்தை பார்த்து. கிரைசிஸ் டயக்னோசிஸ் இருக்கிறதுனால எல்லா நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மன அழுத்தத்தினுடைய கிரியையா இருந்தது. அந்த நேரம் என்ன சொல்றதுன்னு தெரியல. "எல்லாம் ரெடியா இரு" அப்படின்னு சொல்லியிருந்தேன். "நீ ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா எனக்கு தெரியும் எங்க நான் உன்ன கூட்டிட்டு போணுன்ட்டு. எனக்கு தெரியும் எங்க நம்ம போறோன்ட்டு." அவர் உண்மையாகவே அதிகப்படியான விசுவாசத்துல இருந்தார். அதிகபட்ச உறுதியோட சொன்னார். "இங்க பார், எனக்கு தெரியும் நான் உன்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு" சொன்னார். அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொன்னார். அங்க போதகர் படியில எங்களுக்காக காத்திருந்தார். நாங்க அந்த கூட்டத்திற்கு போனோம். முழு கூட்டத்தையுமே கவனித்தோம். முடிவுல நாங்க சிபிசில இருந்து என்னுடைய குழந்தைய கூப்பிடும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, "இங்க பாருங்கம்மா, இந்த எண்ணெய தான் நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு" சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, "நீங்க அவளுடைய தலைய அபிஷேகப்படுத்தணும். அவளுடைய சின்ன இந்த 2 கால்கள அபிஷேகப்படுத்துங்க." அந்த உதவியாளர் அறிக்கை செய்தாங்க. "உங்களுடைய மகள் குணமாக்கப்பட்டான்னு." குழந்தையுடைய அப்பா வீட்ல அவள இந்த எண்ணெயினால் அபிஷேகப்படுத்தும் பொழுது, அவ தேவனுடைய ஆவிய பெற்றுக்கொள்றா. அவ கேடகத்தால மூடப்பட்டிருக்கா. எல்லா அசுத்தத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கா. நான் அதுதான் என்னுடைய கடைசி முடிவா இருக்கும்னு நினைச்சேன். அந்த நாள் நாங்க வீட்டுக்கு திரும்பி போனோம். அவ தூங்க போறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஜெபித்தோம். அவளுடைய அந்த சின்ன தலை மற்றும் அவளுடைய கால், அவளுடைய கை, அவளுடைய வயிற்று பகுதி எல்லாத்தையுமே நாங்க அபிஷேகப்படுத்தணும். நாங்க எங்களுடைய விசுவாசத்த பயன்படுத்துறதுக்காக அவளுடைய முழு உடம்பையுமே அபிஷேகப்படுத்தணும். அவ அந்த நேரம் தூங்குனா. அவ சில வாரங்களா தூங்கவே இல்ல. ஆனா அந்த இரவு முழுவதுமா அவ தூங்குனா. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, ஆனா அந்த இரவு முழுவதுமே நானும் என் கணவரும் தூங்கவே இல்ல. நாங்க பேசிட்டே இருந்தோம். என்னுடைய மகள் கடந்து போறது ஆவிக்குரிய சூழ்நிலைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அன்னையிலிருந்து எல்லா நாளுமே நாங்க ஆலயத்துக்கு கூட்டிட்டு போவோம். நாங்க இந்த நோக்கத்த ஆரம்பிச்ச 3 நாளுக்கு பிற்பாடு, அவளுடைய எல்லா மருந்துகளையும் நான் அங்க எடுத்துட்டு போனேன். நான் அந்த எல்லா பாக்ஸையும் எடுத்து ஒரு பேக்ல போட்டு, அந்த நேரம் என்னுடைய கணவர் என்ன பார்த்து கேட்டாரு, "நீ உறுதியா இருக்கியான்னு?" அவங்க சொன்னாங்க, "நான் செய்றேன். உறுதியா இருக்கேன்." அப்ப நான் சொன்னேன், "நான் உன் கூட இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரே விசுவாசத்துல இருக்கலாம். முன்னோக்கி போலாம். பார்க்கலாம். தேவன் இந்த வியாதிய எடுத்து போட்டு குணமாக்குவாருன்ட்டு." அந்த நேரம் தான் நான் வார்த்தைய செயல்படுத்த ஆரம்பிச்சேன். நான் எப்போ வேதாகமத்தை திறந்து படிச்சேனோ, ஆண்டவராகிய இயேசு நம்மளுடைய எல்லா சுகவீனத்தையும் எடுத்துட்டாரு அவரோடன்னு, அந்த நிமிஷமே நான் நம்பினேன் என்னுடைய மகள் இனிமேலும் வியாதியா இல்லன்னு.
மத்தவங்க என்ன சொல்லியிருந்தாலும், டாக்டர் என்ன சொல்லியிருந்தாலும் சரி. ஏன்னா, நான் அவங்களுடைய உதவிய ஆவிக்குரிய உதவி எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே போல கவனிச்சேன். ஆனா, அந்த நேரத்துல எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான உதவி என்ன பொறுத்தவரைக்கும் ஆவிக்குரிய உதவி தான். நான் சொன்னேன், "இப்ப அவ குணமா இருக்கா?" நான் அந்த பேக்க கட்டி வச்சுட்டேன். நான் சொன்னேன், "இனிமேலும் ஒரு பொழுதும் இது கிடையாதுன்னு." என்னுடைய மகள் கடினங்கள சந்தித்தா. ஆனா, இனிமே ஒரு பொழுதும் அவங்க சொல்லக்கூடாது என் மகள் மன அழுத்தத்துல இருக்கான்னு. ஏன்னா, அவ குணமாக்கப்பட்டிருக்கா. என்னுடைய மகளுடைய குணமாக்குதல் மூலியமா என்னுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா, அப்பதான் நான் தேவனை சந்தித்தேன். அவர புரிந்து கொண்டேன். அதுதான் அந்த பசிலுடைய முக்கியமான ஒரு புகைப்படமா இருந்துச்சு. ஏன்னா, ஒரு பசில் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, நடுவுல இருக்க முக்கியமான பகுதி அதுவா தான் இருந்துச்சு. நான் முதலாவது அனைத்தையுமே பீடத்து மேல அர்ப்பணிக்கணும். என்னுடைய பதட்டம், என்னுடைய பயங்கள் எல்லாத்தையுமே. என் கணவர், என் குழந்தை, என்னுடைய வேலை எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்க வேண்டியதா இருந்தது. தேவனை எல்லாவற்றுக்கும் மத்தியில வச்சு, தேவனே என்னுடைய வாழ்க்கை உங்களுடையது அப்படின்னு நான் சொன்னேன். என் வாழ்க்கைய நான் உங்களிடத்துல அர்ப்பணிக்கிறேன். வழிகாட்டுங்க. என் வாழ்க்கைய நீங்க வழிகாட்டுங்க. இதுக்கு பிற்பாடு நீங்க என்னெல்லாம் என் வாழ்க்கையில சேர்க்க போறீங்களோ, அதுவே எனக்கு போதும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் தேவை. அப்பதான் நான் புரிந்து கொண்டேன். எனக்குள்ளாக அவர் வாழணும். அதாவது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைன்னு. தேவனுக்கு மகிமை. நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நேரம் தான் நான் சந்தோஷம், சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையினுடைய நல்ல தருணங்கள்ல கூட நான் என் வாழ்க்கையில ஒரு பொழுதும் அதை அனுபவிச்சதில்ல. எதுவுமே இந்த தருணத்தோடு ஒப்பிட முடியாது. இது எப்படின்னா, உங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். நம்மளுடைய இயற்கை சூழல் என்ன? நம்ம படைக்கப்பட்டோம் தேவனோடு நித்திய காலமாக வாழ்வதற்காக. நம்ம இதற்காக தேடணும். நம்மளுடைய முழு வாழ்க்கையுமே இது நம்ம தேடணும். அந்த நாள் நான் புரிந்து கொண்டேன். தேவன் மட்டும் இல்லன்னா இது எதுவுமே பிரயோஜனம் இல்லாததுன்னு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் நான் இந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ளக் கூடாத ஒரு பரிசு நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிற்பாடு நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவன் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு நான் தெரிந்து கொண்டேன். அவர் என்னுடைய மகள குணமாக்கி இருக்கார். அவர் எனக்குள்ளாக இருக்கார். இன்னைக்கு மத்த மக்களிடத்தில் நான் சொல்ல முடியும். அவர் வெறும் என்னுடைய மகளுக்கு மட்டும் நல்லது செய்யல. ஆனா எனக்குள்ளாகவும் அவர் வாழ்றாருன்னு என்னால சொல்ல முடியும். மற்றும் எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். அவர் எந்த அளவுக்கு குணப்படுத்த முடியும்னு. யாரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் மட்டும்தான் ஒரே ஒருவர். அவர் மட்டும்தான் உண்மையுள்ள ஒருவர். அவர் மட்டும்தான் உண்மையுள்ளவர். எல்லோருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடியவர். எனவே மக்களே, தீர்மானம் உங்களுடைய கரத்தில் விடப்படக்கூடியதா இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே, ஒரு குறிப்பிட்ட நிகழ்விலே, நான் இந்த உதாரணத்தை இந்த இடத்துல பயன்படுத்த விரும்புறேன். காயின், ஆபேல் இவர்கள் இருவருமே தேவனுக்கான ஒரு காணிக்கையா இந்த இடத்துல கொண்டு வர முடிவெடுத்தாங்க. காயின் ஒரு விவசாயி, ஆபேல் ஒரு மேய்ப்பன். காயின் தன்னுடைய நிலத்திலிருந்து சில கனிகளை இந்த இடத்துல கொண்டு வந்தான். காயின் தன்னுடைய மந்தையின் தலையீச்சை இந்த இடத்தில் கொண்டு வந்தான். இங்கு நடந்தது இந்த இடத்துல என்ன? தேவன் யாருடையது இங்கு அங்கீகரித்தார்? ஏன்னா மக்கள் இந்த இடத்துல பலர், நீங்க யார் இந்த இடத்துல பிரேயர் சொல்றீங்களோ, பாஸ்டர் நான் ஆலயத்துக்கு வரேன், நான் தேவனிடத்துல ஜெபிக்கிறேன், நான் தேவனிடத்துல கேட்கிறேன். ஏன் தேவன் என் வாழ்க்கையை மாத்தல? தேவன் வாழ்க்கையை மாற்றுகிறார். யார் அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவரா இருக்கிறார்கள் அவர்களுக்கு. இதுதான் சரியாக இந்த இடத்துல நடந்தது. காயர் ஆபேலுடைய சூழ்நிலையிலும் யாருடைய காணிக்கை தேவன் அங்கு அங்கீகரித்தார்? ஆபேலுடையதை. ஆனா ஏன் காயருடையதை தேவன் நிராகரித்தார்? தேவனுக்கு காணிக்கை அவசியம் அல்ல. ஆனா அந்த காணிக்கையை நீங்கள் எப்படியாய் தயார்படுத்துகிறீர்கள்? நீங்க அவரை எப்படியாக பிரியப்படுத்த உங்கள் செயலை செய்கிறீர்கள்? இதுதான் அவசியமானது. எனவே நீங்கள் தேவனுக்காய் இந்த இடத்தில் தயார்படுத்துகிறது என்னவாக இருக்கும்? இந்த நேரம் நான் காணிக்கையின் பொழுது பணத்தை குறித்து இந்த இடத்துல பேசல. உங்களுடைய வழியை தேவனுக்கும்பாய் எப்படியாய் நீங்கள் தயார்படுத்துகிறீர்கள்? உங்க வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் உங்களை தயார்படுத்தினா, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீங்கள் விரும்பினா, தேவன் உங்க வாழ்க்கைக்குள் நுழைந்து வித்தியாசத்தை இந்த இடத்துல கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னா, இந்த கீழ்ப்படிதல் உங்கள் செயல் மூலமாய் நிரூபிக்கப்படட்டும். எனவேதான் நாளை காலை 9:30 மணிக்கு மறக்காதீர்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அலாரம் வைங்க. நாளை காலை 9:30 மணிக்கு நீங்கள் யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களோடு குடும்பத்தில் இணைந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் வைத்திருக்கிறது. தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியதென சொல்லப்பட்டதா இருக்கிறது. இப்ப நீங்கள் செய்தால் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வாரா என்பதை நீங்களே பார்ப்பீர்கள். அவர் உங்க வாழ்க்கையை அதி அற்புதமாய் மாற்ற இன்றும் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தில் இணைந்திருங்கள். மீண்டும் திங்கட்கிழமை நிகழ்ச்சியில் உங்க சந்திக்கிறேன். ஆனால்
நாளை காலை 9:30 மணிக்கு ஆலயத்தில் யாரை இவளோடு இருப்பீர்களோ உங்களை அழைத்து சிந்திக்கிறேன். இயேசுவின் பெயராலும்.